அனைவருக்கும் வணக்கம். கடந்த 18ஆம் தேதி ஆந்திரா மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டம் காசிம்கோட்டா அருகே போயவரம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பாலத்தின் அடியில் இரத்த கரையுடன் பெட்ஷீட்டில் சுற்றப்பட்ட மூட்டை ஒன்று கிடந்துள்ளது. இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக அருகில் இருக்கும் அனகாப்பள்ளி போலீசாருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர். இதன் பேரில் போலீசாரும் உடனடியாக விரைந்து அங்கு சென்று பார்த்தபோது கை மற்றும் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகள் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் சடலம் கிடந்துள்ளது. மீதி இருக்கக்கூடிய பாகங்கள் அங்கு கிடைக்கவில்லை. இதனால் போலீசார் மீதி இருக்கக்கூடிய பாகங்களையும் தேடினர். இந்த நிலையில்தான் அந்த மூட்டை கிடந்த இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போயவரம் பகுதியில் துண்டிக்கப்பட்ட தலை மற்றும் உடல் பாகங்கள் துணியில் சுற்றப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு மற்றொரு தகவலும் கிடைத்தது. இதையடுத்து அந்த இடத்திற்கும் சென்ற போலீசார் அந்த உடல் பாகங்களையும் கைப்பற்றினர். அதன் பிறகு இவை அனைத்துமே ஒரே உடலுக்குரியது என்பதையும் போலீசார் சோதனை செய்து அதனை உறுதியும் செய்து கொண்டனர். இதையடுத்து அந்த சடலத்தை மீட்டு உடனடியாக பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்டவர் ஆணா அல்லது பெண்ணா என்பதை உறுதி செய்ய முடியாத நிலையில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வந்தனர். போலீசாருடைய தீவிரமான விசாரணையில்தான் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நபர் அனகாப்பள்ளி கவரவபாளையத்தை சேர்ந்த திலீப் என்கிற தீபு என்ற 40 வயது திருநங்கை என்பதும், இவரும் மேற்கு கோதாவரி மாவட்டம் இரகவரம் பகுதியை சேர்ந்த உணவு டோர் டெலிவரி செய்யக்கூடிய தொழில் செய்து வந்த பன்னி என்ற 35 வயது நபரும் கடந்த 5 ஆண்டுகளாக நாகலாப்பள்ளியில் வாடகை வீட்டில் தம்பதிகள் போல வசித்து வந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து நாகலாப்பள்ளியில் பதுங்கியிருந்த பன்னியை போலீசார் நேற்று முன்தினம் அதிரடியாக சுற்றி வளைத்து கைது செய்து அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டனர். இந்த விசாரணையில்தான் திருநங்கையின் கொலை குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது. விசாரணையில் பன்னி அளித்த வாக்குமூலம் குறித்து போலீசார் கூறியிருப்பது என்னவென்றால், திருநங்கையான தீபுவுடன் கடந்த 5 ஆண்டுகளாக நாகலாப்பள்ளியில் வாடகை வீட்டில் பன்னி வசித்து வந்தும் இருக்கிறார். காலையில் பணிக்கு சென்று இரவு வீடு திரும்பும் பன்னிக்கு தன்னுடைய காதலியான திருநங்கையான தீபுவின் நடத்தையின் மீது சந்தேகம் ஏற்பட்டு வந்திருக்கிறது. இது தொடர்பாக இவர்களுக்குள்ளும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது. இதே போலதான் கடந்த 17ஆம் தேதி அன்றும் இரவு இவர்களுக்குள் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்ட போது ஒருவரைக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டுள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த பன்னி வீட்டிலிருந்த கத்தியால் திருநங்கையான தீபுவை சரமாரியாக வெட்டி கொலையும் செய்திருக்கிறார். பின்னர் இதை மறைப்பதற்காக தீபுவுடைய சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி அதனை பார்சல் கட்டி அதை 2 வெவ்வேறு இடங்களிலும் வீசியிருக்கிறார். இவ்வாறு அவர் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பன்னியை போலீசார் கைதும் செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தங்களுடைய தோழியான திருநங்கையான தீபுவை கொலை செய்த பன்னியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரி அவருடைய தோழிகளான சக திருநங்கைகள் காவல் நிலையம் எதிரே உட்கார்ந்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்த போலீசார் அவர்களை அங்கிருந்து அனுப்பியும் வைத்தனர். திருநங்கை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டப்பட்டு வீசப்பட்டுள்ள இந்த சம்பவமானது ஆந்திராவில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.